இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வசனம் 1 சாமுவேல் 7:13. சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, சாமுவேல் ஜெபித்த போது கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களையும் பெலிஸ்தர் மேலே அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். ஜெபிக்கிற போது ஆண்டவர் கிரியை செய்தவராக இருக்கிறார். சாமுவேலுடைய நாட்களெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் கையிட்டுக்கொள்ள எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேல் நியாயம் விசாரித்தார். சாமுவேல் முதிர்வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேல் மேலே நியாயாதிபதிகளாக வைத்தான். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியிலே நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அதனாலே இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேல் இடத்தில் சொன்னபோது அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தலைவராக இருந்த கர்த்தரை நீக்கி ஒரு மனிதனை தங்களுக்கு தலைவனாக அரசனாக ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். நாம் அப்படி இல்லாமல் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.